Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காஜு கட்லி செய்கிறது எப்படி வீட்டிலையே ஹோட்டல் ஸ்டைலில் துளி கூட டேஸ்ட் மாறாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக வரும். நம்ம பார்த்தோம்னா அதுக்கு நம்ம நெய் யூஸ் பண்ணுவோம்னு நினைப்போம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ முந்திரி வேணுமோ நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 250 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன் அளவு. சர்க்கரை பார்த்திங்கன்னா 175 to 200 போடலாம். அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் எசன்ஸ் 1 or 2 drops விட்டோம்னா நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கடாய் ஹீட் பண்ணிவிட்டு முந்திரி இருக்கு இல்லைங்களா, முந்திரி நல்லா நம்ம இப்படி ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ஹீட் ஆனால் போதும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்படி போட்டோம்னா சவுண்ட் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சவுண்ட் வரும். இன்னும் லைட் ஹீட் ஆகணும். லைட்டாக ஆறினோன்னையும் நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அது நம்ம ஆடுறதுக்குள்ளே ஏலக்காய் பொடி பண்ணிக்கலாம். இது நம்ம தேவையான அளவு கூட கொஞ்சம் நான் ஜாஸ்தியாகவே பொடி பண்ணிக்கிறேன். மறுபடியும் நம்ம ஏதாவது டீக்கு கூட போட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, எப்பயும் ஏலக்காய் பொடி பண்ணுறப்ப அப்படியே பொடிக்காமல் 1 ஸ்பூன் ஆர் 2 ஸ்பூன் 1 or 2 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு வச்சு நம்ம நார்மல் டீ வடிகட்டி வச்சு நம்ம சல்லடை மாதிரி சலிச்சிட்டோம்னா அந்த தோல் பிசுறெல்லாம் வராமல் இருக்கும். நான் இப்போ இதை வந்து நான் பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஏலக்காவை பொடி பண்ணியாச்சு. பொடி பண்ணது பார்த்திங்கன்னா இப்படி இருக்குங்களா. இதை நம்ம சலிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த மேலே அந்த திப்பியெல்லாம் வந்துடும். அதெல்லாம் எடுத்துட்டோம்னா வாயில் சிக்காது. ஸ்வீட்டுக்காகட்டும் எதுக்காகவும் இந்த பொடி பண்ணி வச்சதை நம்ம போடுறப்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ப்ளஸ் அந்த தொல்லியெல்லாம் இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோங்கிறது தெரியாமல் அந்த ஃப்ளேவர் மட்டும் நல்லா அந்த வாசனை வரும். பசங்க சாப்பிட்றப்ப, குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் சாப்பிட்றப்ப வாய்க்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொல்லியை வெளியே எடுத்துடலாம். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன பண்ணலான்னா, டீ போடுறப்ப நம்ம டீக்கு நம்ம இந்த ஏலக்காவோட அந்த தோலையும் ப்ளஸ் அந்த உள்ள பருப்பாக இருந்ததில் ஃபில்ட்ரு ஆனது போக மீதி இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி இப்படி இருக்குது. ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ வந்து முந்திரி நம்ம வறுத்துருந்தோம் இல்லையா, அதை ஆறிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணணுன்னா, நம்ம நார்மலாக எப்பயும் பொடிக்கிற மாதிரி இல்லாமல் பல்சஸ் போடணும். 5 to 6 பல்சஸ் போடுங்க போதும். ட்ரிக் பண்ணோம் இல்லையா, ட்ரிக் அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு 4 to 5 டைம்ஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா, என்கிட்ட இந்த மாதிரி ரவை ஜல்லடை வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இதே மாதிரி இருக்கக்கூடிய ஜல்லடன் டைப் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரவை சலிக்கிற ஜல்லடை, அதில் வந்து நம்ம போட்டு இப்படி சலிச்சுக்கணும். இப்படி சலிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல தூளாக இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். மீதி கொஞ்சம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம மறுபடியும் இதே மாதிரி ட்ரிப் போட்டு ஒரு 1 or 2 டைம்ஸ் ட்ரிப் போட்டாவே போதும். அதுக்கு மேலே போட்டோம்னா அது வந்து ஆயில் மாதிரி நம்ம மிக்சிலேயே ஒட்டிக்கும். அதில் இருக்கக்கூடிய
முந்திரியில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசண்டை வந்துடும், வெளியே வந்துடும். அதனால் டேஸ்ட்டு மாறிடும், அந்த ஸ்ட்ரக்சர் வராது. அதனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக வரதை மட்டும் சலிச்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரதை இன்னொரு கப் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஓட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுகர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சுகர் வந்து நான் 175 கிராம் டு 200 கிராம் சுகர் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு நம்ம 1/4 கப் நம்ம வந்து வாட்ரு மிக்ஸ் பண்ணோம்னா போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடாய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நான் வீடியோ எடுக்கிறப்ப நான் போடுற டைம் மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். சுகர் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் வைங்க போதும். அப்புறம் வாட்ரு மிக்ஸ் பண்ணால் போதும். வாட்ரு வந்து 1/4 கப், 1 கப் முந்திரி, 3/4 கப் சுகர், 1/4 கப் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது நம்மளுக்கு கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் வரணும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து சுகர் கரைஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த முந்திரி பவுடர் பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம இப்போ கடாயில் போட போகிறோம். கடாயில் போட்டு நம்ம நல்லா பெரட்டணும். ஒரு 5 to 7 minutes பெரட்டுனா போதும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணியாட்டம் இருக்கும். அப்புறமா போட போட பார்த்தோம்னா ஒரு 1 or 5 minutesலேயே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். நல்லா கொஞ்சம் கெட்டிப்பதம் வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப ரொம்ப செய்கிறது சிம்பிள். நம்ம கடையில் வந்து 1 kg காஜு கத்திரி பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸில் ஸ்வீட் பேக்கரிஸ்லாம் பார்த்திங்கன்னா 1000 to 1500 வரையிலும் இது பண்ணுறோம். இதுக்கு நம்ம நெய் தேவைப்படும் நினைப்போம். நெய்ங்கிறதே தேவை கிடையாது. தட்டத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பிசைகிறதுக்காக நெய் ஒரே ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு 5 minutes நல்லா கிளறி விடுங்க. நம்ம 200 கிராம் நல்ல குவாலிட்டியான முந்திரி வாங்கினா கூட 200 rupeesலேயே 1/2 kg ஃபார் எக்ஸாம்பிள் 600 to 700 rupees உள்ள 1/2 கிலோ முந்திரிக்கு நம்ம வந்து காஜு கட்லி ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக வீட்லேயே. லாஸ்ட்டாக எடுக்கிற ஸ்டேஜ் நான் காமிக்கிறேன். இப்போ 6 to 7 minutes நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து காப்பர் பாட்டமில் பண்ணேன். நீங்கள் அதே வந்து நான்ஸ்டிக் டவா இருக்குன்னா பண்ணுங்கள், அதில் நல்லா ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜ் நம்ம நிறுத்திடலாம். இது செக் பண்ணுறது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கடாயில் ஒட்டாமல் வரும். லைட்டாக ஒரு பொட்டு எடுத்து ஒரு தட்டில் நெய் தடவிட்டு, ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் போதும், தட்டில் எடுத்து தடவிடுங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு ட்ராப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு பதம் செக் பண்ணுறதுக்காக நீங்கள் பக்கத்தாலே வாட்டர் வச்சுக்கோங்க. கை சுட்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் வச்சுக்கோங்க. இப்படி தொட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா சுடுது. எடுத்து பார்த்தோம்னா அது திரண்டு வரும். இன்னும் வரல. அப்போ இன்னும் 1 or 2 minutes நம்ம விட்டோம்னா போதும், அந்த பதம் வந்துடும். நான்ஸ்டிக் டவாங்கிறப்ப நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா ஈஸியாக வரும். எனது பழசாயிடுச்சு, அதனால் நான் வந்து காப்பர் பாட்டம் வச்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிங்க, ஒட்டாமல் வரும். இன்னும் 1 or 2 minutes நம்ம விட்டுட்டு நம்மளுக்கு அந்த பதம் வந்துடும். பெரட்டி எடுக்கலாம். மறுபடியும் செக் பண்ணுறதுன்னா இந்த தண்ணியில் தொட்டுட்டு நம்ம இப்படி பார்த்திங்களா, இப்போ உருட்டுற மாதிரி வருது பார்த்திங்களா. இந்த உருட்டுற மாதிரி பதம் வந்து கையில் நம்மளுக்கு ஒட்டலை அப்படின்னா பதம் கரெக்டு. நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பவுலில் போட்டுக்கலாம். எடுத்து போடுறப்பயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் எசன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கிது. ஜஸ்ட் 40 to 44 rupees அந்த மாதிரி தான் வருது. நம்மளுக்கு டேட் பார்த்து வாங்கிட்டோம்னா 1 year தனியும் வச்சுக்கலாம். 1 or 2 drops நம்ம இதில் விட்டாவே போதும். அந்த எசன்ஸ் வந்து ஸ்மெல் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க.
அந்த மாதிரி இருக்கும். இப்போ 1 or 2 drops வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். 1 or 2 drops மட்டும் போதும் ரோஸ் எசன்ஸு. சூடாக இருக்கும், கையில் டச் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கரண்டியில் நல்லா பெரட்டி விடுங்க. அப்படி ஒரு 2 minutes பெரட்டிட்டு அதுக்கப்புறம் கையில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லாவே பிசைவோம். ஆறுன வாட்டி கையில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ஏன் நான் உடன் கரண்டி போட்டிருக்கேன்னா சில்வர் பிள்ளைங்கிறப்ப அந்த கீரல் விழுகாமல் இருக்கும் சில்வர் கரண்டியாகவே இருந்தால், அதனால் நான் உடன் கரண்டி போட்டிருக்கேன். நீங்கள் ஆறுனே கரண்டிலேயே நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கையில் பிசையலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைகிறப்ப நான் உங்களுக்கு லாஸ்ட் நான் அதையும் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி நம்ம சூடாக இருந்தப்போ என்ன பண்ணோம், கரண்டியில் பிசைஞ்சோம். அதுக்கப்புறம் சூடு ஆறின வாட்டி கையில் இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா அழுத்தி பிசைங்க. அழுத்தி பிசைகிறப்ப தான் அந்த சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். ஒரு 2 minutes to 3 minutes நல்லா பிசைஞ்சு விடுங்க ஆறின வாட்டி. அப்புறம் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கண்டு பயப்பட வேண்டாம். நம்ம என்ன பண்ணலான்னா அட்ஜஸ்ட்மெண்ட்க்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி இந்த பதம் வரல உங்களுக்கு அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டர் வந்து ஒரே ஒரு ட்ராப் 1 or 2 drop விட்டு, நிறைய விட்டிங்கன்னா குழஞ்சாப்பில் போயிடும். 1 or 2 drops விட்டு பிசையணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த திருசு இந்த மாதிரி சரியாகாமல் இருந்ததுன்னா மறுபடியும் 1 or 2 drops 2-3 drops அந்த மாதிரி விட்டு பிசைகிறப்ப உங்களுக்கு என்ன ஆகுன்னா இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். இப்படி பாருங்களேன், தெரியுதா? சப்பாத்தி பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, நம்ம நெய் தடவைனா பிளேட்டில் கொட்டி நம்ம கீத்து போட்டாலும் போடலாம். அதர்வைஸ் இல்லை அவங்கக்கிட்ட வந்து இந்த ஷீட் பட்டர் ஷீட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பட்டர் ஷீட்டில் நம்ம வந்து இந்த மாவை வச்சுட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பட்டர் ஷீட்டில் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லையா, அதை வச்சு நல்லா இப்படி நம்ம ரோல் பண்ணணும். அப்படி ரோல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக விரிஞ்சு கொடுத்தாப்புல வரும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறதையும் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம நல்லா இது தேய்ச்சிருந்தோம் இல்லைங்களா, தேய்ச்ச வாட்டி இந்த மாதிரி நம்ம கீத்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா இப்படி கிராஸ் லைன்ஸ் போட்டுக்கலாம். போட்ட வாட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பரான சுவையான காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டிலையே நம்ம நல்லா செஞ்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட்டு. நான் இப்போ 1/4 kg செஞ்ச காஜு கத்ரி முந்திரியில் 1/4 kg முந்திரியில் 1/2 kgக்கு மேலேயே இந்த காஜு கத்ரி வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்ததுன்னு. இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டிலையே சூப்பரான காஜு கட்லி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சூப்பரான காஜு கட்லி ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் எப்பயுமே எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் சாமிக்கு வைப்பேன். அதனால் இந்த ஸ்வீட் சாமிக்காக நாமளும் சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள். சேஃபாக பட்டாசு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.